இனிமே நீ யாரோ நான் யாரோ, உன்னை நான் பார்க்கவும் மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன். நீயும் அப்படியே இருந்துரு, இல்லையா எங்கேயாவது காணாம போயிடு. நீ என்னை விட்டு விலகி போனாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். போதுமா? உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இதுக்கு மேல இவ கிட்ட யாருமே சண்டை போடக்கூடாது. ரஞ்சிதா நல்லவ, ரொம்ப ரொம்ப நல்லவ. நீ நல்லா இருக்கணும் ரஞ்சிதா. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அருண், அவன் மறக்க மாட்டான்னு பெருசா பேசின, அவன் முடிவை சொல்லிட்டால. உனக்கு தன்மானம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அவன் சொன்னதை செய். உனக்கு என்ன விடு. உனக்கு இன்னொன்று வேணுமா? வேணாம் மச்சான், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீயும் வீட்டுக்கு போய் படு. டேய் அப்புறம் ஒரு விஷயம்டா, ஏற்கனவே நிறையா குடிச்சிருக்க, இங்கேருந்து போனோடனே திரும்ப ஆரம்பிச்சிடாத, பார்த்துக்க. இல்லைடா, நான் இன்னும் குடிக்கணும். கல்பனா சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் என்னால் தூங்கவே முடியாதுடா. ஏய், ரஞ்சிதா யாருடா? ஏய், அவ ஏன் ரஞ்சிதாடா? ஏன் ரஞ்சிதாடா? அவளை போய் அடிச்ச போதும் போல இருக்கு. கொல்லணும்னு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கல்பனை என்கிட்ட சொல்வா? எனக்கு வந்த கோவத்துக்கு அடியே கல்பனா அடி உன்ன சாரிடா. டேய் சாரியா, ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா கல்பனா நினைச்சு என் கதையை முடிச்சிருப்பியாடா. அவ பேசுனது என் மண்டை போட்டு குறைஞ்சிட்டே இருக்குடா. அந்த டென்ஷன்ல தான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரிடா. சரி விடு மச்சான், ரஞ்சிதா விஷயத்துல நீ எவ்வளோ சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியாதா? அவளை கொல்லுன்னு ஒருத்தி துடிக்கிறானா, அந்த கல்பரேட்டை நம்ம சும்மா விடக்கூடாதா? ரஞ்சிதாவை போட்டு தள்ளு நினைக்கிற அவ கதையை முதல்ல முடிக்கணும்டா. என்னடா அப்படி பார்க்குற, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏய், எனக்கு ஒரு டவுட்ரா, நீ என் ஃப்ரெண்டா இல்லை எதிரியாடா? நான் உன் உயிர் நண்பன்டா, என்னை பார்த்தே இப்படி கேட்குற பாத்தியா? உன் ஐடியாவெல்லாம் பார்த்தா சத்தியமா எனக்கு அப்படி தெரியலடா. ஒட்டு மொத்தமா என் லைஃபை நாசம் பண்ணிட்டு நீ ஜாலியா இருக்கலான்றதுக்காகவே ரூம் போட்டு யோசிச்ச மாதிரி இருக்குது இந்த ஐடியா. டேய், ரெஸ்டாரண்ட்ல வச்சு நீ தானே கல்பனாவை கொல்லணும்னு சொன்ன? ஏய், நான் அதை ஒரு கோவத்துல சொன்னேன்டா, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நீ என்கிட்டயே சொல்லுவியாடா? சாரி மச்சான், நீ அவள் பேசுன நினச்சி டென்ஷனில் இருந்தியா? அவளை ஒழிச்சு கட்டிட்டா நீ நிம்மதியாக இருப்பேன்னு ஒரே காரணத்துக்காக தான் சொன்னேன். அவளை கொண்டு நான் பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டா என்னால் அப்புறம் நிம்மதியாக இருக்க முடியும்? ஏய், கல்பனாவோட அம்மாவை அடிச்சதுக்கே நான் எவ்வளோ பயந்தேன், நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அவசரப்பட்டு நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதோட என் லைஃபு முடிஞ்சிரும்டா. அருணுக்கு ரஞ்சிதாவுக்கும் நானே லைன் கிளியர் பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஏய், அவங்கள ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிறதே நானும் கல்பனாவும் தான். ஏண்டா, நான் கல்பனாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்கிட்டா அது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடாதா? அருணோட அம்மா ஆசீர்வாதத்தோட அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஜெயிலே உட்காந்துக்கிட்டு வயிற்றுச்சலோட சாக வேண்டியது. என் வாழ்க்கை இப்படி தான் முடியணும்னு ஆசைப்படுறியா மச்சான்? மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லடா நான் தயவு செய்ய இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியாலாம். கல்பனாவோட முடிவை எப்படி மாற்றணுன்றதை நான் பார்த்தேன்.
நீ இந்த சின்ன மூளையை போட்டு போதையா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க. டேய், இவ்வளோ நாள் என் கூட இருந்ததுக்கு நியாயமா நீயும் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அது நடக்கலாம் கூட பரவாயில்லடா. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விளங்காத யோசனைய சொல்லி என்னையும் மொக்கையாக்காத. இல்ல மச்சான், எதுக்கு போய் சரி, தொலை. நான் போறேன். நீ பார்த்து வீட்டுக்கு போறியா? பாய். போ. தம்பி, இதுக்கு முன்னால நீங்க இங்க வந்திருக்கீங்கல்ல? ஆமாங்கய்யா, சளி தொல்லைக்காக இங்க வந்தேன். ஐயா தான் 3 மண்டலத்துக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணீங்க. அந்த நம்பிக்கையில தான் மேடத்தை இங்க கூட்டு வந்திருக்கேன். இவங்க தான் நான் வேலை செய்யற ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. இவங்க பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க தம்பி. ஐயா, குடிய கெடுக்கிற குடி பிரச்சனை தாங்கய்யா. ஆபீஸை விட்டு வெளியே கால் எடுத்து வச்ச உடனே புத்தி சரக்கு தேடி தள்ளாட ஆரம்பிச்சிடுது. வண்டி நேர கடைவாசல்ல தான் போய் நிக்குது. எந்த கடை? பலசர கடை இல்லையா? பலசரக்கு கடை இல்லைங்கய்யா, பாட்டில் விற்கிற கடைக்கு. ஒரு கோட்ரு குடிச்சா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு 3 கோட்ரு மொத்தமா வாங்கிக்கிறாரு. கடை வாசல்லையே ஒரு பாட்டில ராவா கவுத்து காலி பண்றது, போற வழியில கூட்டம் இல்லாத இடமா பார்த்து வண்டியை நிறுத்தி அங்க ஒரு பாட்டில முடிக்கிறது, வீட்டுக்கு போனதும் மிச்சம் இருக்கிற பாட்டில மறைச்சு கொண்டு போய் ரூம்ல வச்சுக்கிறது, சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு ரூமுக்கு வந்து செட்டில் ஆனதும் தண்ணிக்கு பதிலா அந்த தண்ணியை குடிக்க வேண்டியது. விடிஞ்சதும் மிச்சம் இருக்கிறத குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வர வேண்டியது. சாயந்தரம் ஆனதும் திரும்பவும் அதே கதை தான். சரக்கு கடை, 3 கோட்ரு, அப்புறம் தம்பி போதும். பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. குடி இல்லாம வாழவே முடியாதுன்னு ஒரு நிலைமை, அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. சரக்குல ஆரம்பிக்கிற நாள் சரக்குல தான் முடியுது. அந்த அளவுக்கு விஷயம் முத்தி போச்சு. ஐயா தான் நல்ல மருந்தா கொடுத்து இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு எடுக்கணும். கண்டிப்பா தம்பி. இவங்க மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்காங்க. புருஷனோட சந்தோஷமா வாழ வேண்டியவங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேன்னு வருத்தமா தான் இருக்கு. இவங்க பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது ஏன் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆமா, எத்தனை நாளா இந்த பழக்கம் இருக்கு? ஒரு 2 வாரமா தாங்க ஐயா. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க ஐயா. காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. அவங்க வீட்டுல உங்களை ஏத்துக்கல, சரிதானே? ஐயா, உங்களுக்கு ஜோசியம் எல்லாம் தெரியுமா? பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறீங்க. பொதுவா குடும்பத்துல பிரச்சனைன்னா குடியில தான் போய் விழும். வழக்கமா ஆம்பளைங்க தான் இந்த தப்பை செய்வாங்க. இவங்க விஷயத்துல தான் கதை மாறி இருக்கு. ஆம்பளையோ பொம்பளையோ வேதனை தீர்றதுக்கு ஒரு வழியை தேடுறது சகஜம் தானே? நீங்களும் உங்க புருஷனும் முன்ன மாதிரி இப்ப நல்லபடியா பேசிக்கிறீங்களா? இல்லங்க ஐயா. தாம்பத்திய வாழ்க்கையும் இருக்காதுல்ல? ஆமாங்க ஐயா. ஸோ அந்த வேதனை வருத்தம் எல்லாம் சேர்ந்துதான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா.
நோய்க்கு மருந்து என்ன தெரியுமா? நோயாளியோட நம்பிக்கை தான். என் பிரச்சனை சரியாயிடும்னு மனசார நீங்க நம்பணும். உங்க குலசாமிய நீங்க நல்லா வேண்டிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்கிற மருந்துக்கு பலன் கிடைக்கும். 48 நாள் அந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சாராய கடை பக்கமே போக மாட்டீங்க. என்ன ஐயா உளறாரு? அவ்வளவு ஏன், குடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. ஐயா, மேடத்துக்கு தான் இந்த பிரச்சனை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. குடிக்க அடிமையா இருக்கிறது மேடம் இல்ல, இவங்க புருஷன். ஆ, ஓ, அப்படியா? அப்படியாம்மா? ஏம்பா, பேச ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை இவங்க புருஷனுக்கு தான் சொல்லியிருக்கலாம்ல. இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு உங்களை தப்பா வேற நினைச்சிட்டேன். புருஷனுக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுமா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ என்னங்கய்யா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. பரவாயில்லங்கய்யா, நீங்க என் புருஷனை மட்டும் இந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்தீங்கனாலே போதும். கண்டிப்பா மீட்டுலாமா. நான் கொடுக்கற மருந்த ஆம்பளை பொம்பளைன்னு யாரு வேணாலும் சாப்பிடலாமா. ஒரு 10 நிமிஷம் இருங்க, மருந்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? சரிங்க ஐயா. எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க சந்தோஷ்? 10 வருஷமா. இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஒரு புது கிளையண்ட்டுக்கு நம்ம ஆபீஸ் ப்ரொஃபைல ரெடி பண்ணி அனுப்ப சொன்னேன். ஒரு கார்ப்பரேட் ஸ்டாண்டர்டே இல்லாம இப்படி குழந்தைத்தனமா அடிச்சு அனுப்பிருக்கீங்க. நானாவது இந்த ஃபைல டேபிள்ல தூக்கி போட்டேன். நம்ம ஜிஎம் மட்டும் இத பாத்திருந்தாருன்னா உங்க மூஞ்சிலேயே தூக்கி வீசிருப்பாரு. ஒரு ட்ரெயினி கூட உங்களை விட பெட்டரா மெச்சோர்டா இந்த ப்ரொஃபைல ரெடி பண்ணிருப்பாங்க சந்தோஷ். இதோட சீரியஸ்னஸ் புரியாம நீங்க எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க? சாரி மேடம், நேத்து ஒரு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. பர்சனல் டென்ஷன் இருக்குன்னா ஏன் ஆபீஸ்க்கு வரீங்க? லீவ் போட்டு வீட்லயே இருக்க வேண்டியதானே? லீவ் போட சொல்றீங்களா இல்ல மொத்தமா வேலையை விட்டு போக சொல்றீங்களா? நான் லீவ் மட்டும் தான் போட சொன்னேன். வேலையை விட்டு போறது உங்க இஷ்டம். அதுல நான் தலையிட முடியாது. இனிமே உங்களுக்கு ஏதாவது பர்சனல் பிரச்சனை இருந்ததுன்னா முன்னாலேயே சொல்லிருங்க. வேற யாராவது வச்சு நான் அந்த வேலையை முடிச்சுக்கிறேன். நானே பண்றேன்னு சொல்லி இப்படி அறகுறையா ஒரு வேலையை செய்யாதீங்க. மேடம், நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ என்னையும் மீறி ஒரு நாள் தப்பு நடந்து போச்சு, அதுக்கு போய் இப்படி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே சந்தோஷ், நான் எதுவுமே பேசல. நீங்க ரெடி பண்ண இந்த ப்ரொஃபைல நான் அப்படியே எம்டிக்கும் ஜிஎம்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். நீங்க செஞ்ச வேலைக்கு அவங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாங்க. மேடம் வேணாம் மேடம், அங்கெல்லாம் அனுப்ப வேணாம் மேடம், என் மரியாதையே போயிடும். தெரியுதுல்ல? இனிமே ஒழுங்கா பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டு என்கிட்ட இப்படி கோமா ரியாக்ட் பண்றீங்க. சாரி மேடம். நானாவது பேசுறதோட நிறுத்திருக்கேன். அவங்க நாலேஜ்க்கு எல்லாம் இது போச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னே தெரியாது. அந்த எக்ஸ்ட்ரீம் போக வேண்டான்னு பார்த்தா நீங்களே போக வச்சிருவீங்க போல இருக்கு. சாரி மேடம், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். அந்த ஃபைல் எங்க எடுத்துட்டு போறீங்க? கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம் சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம், இன்னைக்காவது ஒழுங்கா வேலை செய்யற மூட்ல இருக்கீங்களா? இப்பவாவது உங்க மைண்ட்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா சொல்லிடுங்க. நான் வேற யாரையாவது வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், ஐ அம் ஓகே. என் சேர்ல வந்து உட்காந்துட்டு நீ என்னையே அதிகாரம் பண்றல, ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கட்டும், இந்த கம்பெனி விட்டே துரத்துறேன் பாரு. என்ன சார், ஏதாவது பேசணும்னா உள்ள போய் பேசுங்க. எதுக்கு வெளியில நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? யோ போய, ஏதாவது சொல்லிட போற. மேடம், என்னாச்சு மேடம்?
சந்தோஷ் சார் ரொம்ப டென்ஷனா போறாரு? எல்லாரும் சின்சியரா வேலை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். யாராவது அப்படி இல்லைன்னா கூப்பிட்டு வார்ன் பண்றது தானே என்னோட டியூட்டி. அதுக்கு போய் டென்ஷன் ஆனா நான் என்ன பண்ண முடியும்? மேடம், நல்லா வேலை செய்யற பர்சன் தான் அப்பப்ப இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சிரும் மேடம். ஜிஎம் சாரும் சொல்லி சொல்லி பார்த்து வெறுப்பாயிட்டாரு மேடம். அவரை ஓவர்டேக் பண்ணி நீங்க வேற இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, அந்த டென்ஷனும் சேர்ந்து தான் இப்படி பண்றாரு போல இருக்கு. அது என்ன செலக்ட் பண்ணது கம்பெனியோட முடிவு. அவருக்கு அதுல கோவம் இருந்தாலும் வேலை விஷயத்துல அதை காட்டக்கூடாதுல்ல. கரெக்டு தான் மேடம். அவரு கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாரு. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டு சரியாயிட்டா அவருக்கு தான் நல்லது. பாப்போம். என்னங்கண்ணா? மேடம், அருண் சாருக்கு மருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாண்ணா, நானே உங்களை கூப்பிட்டு கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். அண்ணா, இதுல இருக்கிற பவுடரை அப்படியே காஃபில கலந்து அருணுக்கு கொடுத்துருங்கண்ணா. சரிங்க மேடம். இந்தாங்க. அண்ணா, காஃபியை கொடுத்துட்டு உடனே அங்கிருந்து வந்துடாதீங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் நில்லுங்க. காஃபியோட டேஸ்ட் வித்தியாசமா இருக்குன்னு ஏதாச்சும் அருண் சொன்னாருன்னா வேற காஃபி தூள் மாத்திருக்கோன்னு எதையாச்சும் சொல்லி அருணை சமாளிச்சிருங்க. நம்ம மருந்து கலந்து கொடுக்கறது அவருக்கு தெரியவே கூடாது. ம்? ஓகே மேடம். சாரை நான் பாத்துக்கிறேன். சாமி, அருண் இந்த மருந்தை சாப்பிட்டு குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வரணும். இனிமே அந்த பக்கமே அவர் போக கூடாது. நீதான் எனக்கு துணையா இருந்து அவர் மனசை மாத்தணும். ஏய், இதெல்லாம் கரெக்டா பண்ணி வச்சிரு. சரியா? இருங்க மேடம், நான் எடுத்துறேன். இல்ல சார், விடுங்க சார், அத விடுங்க சார். கோவில் பிரசாதத்தை இவன் எதுக்கு காஃபில கலக்குறான்? காஃபில கலந்து குடிக்கிற மாதிரி எந்த கோவில பிரசாதம் தராங்க? சிதம்பரம், நானே காஃபி கேட்கணும்னு நினைச்சேன். நீ சார் சார் சார், இது அருண் சாருக்கு. உங்களுக்கு வேற போட்டு தரேன் சார். இதை என் கிட்ட குடியா? அருணுக்கு புதுசா போட்டு எடுத்துட்டு போ. தலை ரொம்ப வலிக்குதியா? அவர் தான் சார் முதல்ல கேட்டாரு. உங்களுக்கு புதுசா டிகேஷன் போட்டு எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அருண் சார், சார் இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் அண்ணா. சூடா இருக்கும் போது குடிச்சிருங்க சார். சரி. என்னாச்சுன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? அது சர்க்கரை எல்லாம் சரியா இருக்கா சார்? கரெக்டா தான் இருக்கு. வேற ஏதாவது வித்தியாசம் தெரியுதா சார்? வித்தியாசமாவா? இல்லையேண்ணா, அதெல்லாம் எதுவும் இல்லையே.
எப்பவும் போலதான் இருக்கு. சரி, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல சார், காபி தூளை கொஞ்சம் புதுசா மாத்திருக்கேன், அதனால தான் கேட்டேன். இல்லண்ணா, எப்பயும் போலதான் இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்க சார். அருணுக்கு கொடுக்குற காஃபில இவன் எதுக்கு ஏதோ பொடியை கலந்து கொடுக்குறான்? காஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி ரஞ்சிதா ரூமுக்கு போனா. அவ அருணோட பொண்டாட்டி. அவளுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இவனை ஃபாலோ பண்ணி பார்த்தா மேட்ரு என்னன்னு புரியும்.